இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஆவியானவராய் இருக்கிறார். அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிற நாம விடுதலை ஆக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு விடுதலை என்றால், பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு, மீட்பு, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, கடனிலிருந்து விடுதலை, பற்பல உபத்திரவங்களிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் கர்த்தர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைய நாளில் கர்த்தரை நாம் நம்புகிறவர்களாய், விசுவாசிக்கிறவர்களாய், கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் வாசம் செய்கிறார், என் குடும்பத்தில் வாசம் செய்கிறார், என்னுடைய பிள்ளைகள் மத்தியில் வாசம் செய்கிறார், ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுது நாம் விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் பிசாசு பிடியிலிருந்து எத்தனையோ பேரை ஆண்டவர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். மரணத்தின் தருவாயிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். இன்னைக்கு எந்த காரியங்களில் கட்டப்பட்டவர்களாய், நெருக்கப்பட்டவர்களாய், சிக்கினவர்களாய் இருக்கிறீர்களோ அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் நம் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே எனக்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்கள் சரீரத்தில் இருக்கிறார், உங்கள் இருதயத்தில் இருக்கிறார், உங்கள் சிந்தனையில் இருக்கிறார், ஆவியில் இருக்கிறார். அதை விசுவாசித்து அதை இந்த நாள் முழுவதும் நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்றால் அநேக காரியங்களில் விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களை நான் வாழ்த்துகிறேன். God bless you.